உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் என் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். உனக்கு விஷயம் தெரியுமா? நான் அவர்கிட்டயே பேசிட்டேன். நான் இவங்கள்கிட்ட பேசினேன். இன்னும் சில பேர் அடிப்பான், நான் பேய்கிட்டே போன வாரம் பேசினேன்னுமா. நாய்கிட்ட பேசியிருப்பான். பல குடிகாரர்களை பார்த்துருப்பீங்க, தெரு நாயோடையெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். என்னைக்காவது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மூளைக்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? சார், மூளைக்கிட்ட பேச முடியுமான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மூளைக்கிட்ட பேச கற்றுக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மூளைக்கிட்ட பேசினாதான் நீங்கள் யாருன்னு தெரியும். உங்களுக்கு வயசு 16, 17, 20, 22ன்னு இந்த உடம்புக்கு ஒரு வயசு இருக்குது. என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா உங்களுடைய மூளைக்கு வயசு என்ன? இப்போ 17 வயசில் ஒரு மாணவன் பார்த்துட்டு இருக்கன்னா உன் மூளைக்கு வயசு என்ன தம்பி? என்னங்க இப்படி கேள்வி கேட்குறீங்க? என் உடம்புக்கு என்ன வயசோ அதாங்க என் மூளைக்கு வயசு. மனிதனுக்கு சராசரி அறிவு அதான் ஐக்கு நமக்கு 90லேருந்து 110 இருக்கும். இன்றைக்கி பிரபலமாக பேசக்கூடிய எலன் மாஸ்க், அவருக்கெல்லாம் 165லேருந்து ஒரு 175. ஐசக் நியூட்டனுக்கு கிட்டத்தட்ட 190லேருந்து 200ன்றாங்க. இதுதான் நமக்கு ஐக்கு லெவல். உனக்கு 90லேருந்து 110 இருந்தால் நம்ம சராசரி மனுஷன். இந்த மூளையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? இந்த 3ஆக பிரிக்கிறாங்க. லோவர், அப்பர், சப்கான்சியஸ் மைண்டு. இப்போ மேலோட்டமாக ஒருத்தரை பார்த்தா ஹாய், ஹலோ, அவ்வளோதான். சும்மா அப்படி எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஒரு டீ கடையில் இவ்வளோ தான் இருக்கும். இதெல்லாம் இந்த அடி மனசு. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கழித்த நபரை கூட சந்திக்கலாம். சப்கான்சியஸ் மைண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட உன்னால் மறக்க முடியாத சம்பவம் இருந்தால் இந்த ஆள் மனதில் அதை சேகரிக்கணும். நீ படிக்கிற படிப்பு, நீ கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தையை ஆள் மனசுக்குள்ளார போய் நீ வச்சின்னா தேர்வுலலாம் மறக்காது. ஏன் எக்ஸாமில் பதட்டமாக இருக்கிற? சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த சப்ஜெக்ட் போய் உட்காரல. அதனால தான். அப்போ அந்த மூளைக்கு வயசு என்ன, உன் ஐக்கு என்ன, அந்த ஐக்கு எப்படி டெவலப் பண்ணணும்? நீ நம்பவே மாட்ட. எலன் மாஸ்கை விட, ஐசக் நியூட்டனை விட, எவ்வளோ பெரிய விஞ்ஞானியை விட, கலாமையா விட இன்னைக்கு உலகத்தின் முதல் புத்திசாலி பெண் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க விசாலினி. 225 ஐக்கு லெவல், 11 வயசு. தேடு, இணையத்தில் தேடி இன்னும் விரிவாக பாரு. அந்த 11 வயசு குழந்தைக்கு 225 ஐக்கு லெவல் இருக்குன்னா என்ன மாதிரி சிந்தனை? நீயும் நானும் சும்மா டைம் பாஸ் பண்ணுற அந்த இணையதளத்தை அந்த பிள்ளை வேறு லெவலில் பண்ணுது. நீங்கள் தேடி அவ்வளோ படி. அந்த விசாலினியாக நீ மாறணுமா? எலன் மாஸ்காக மாறணுமா? ஐசக் நியூட்டனாக மாறணுமா? அவ்வளோ தூரம் போக முடியலனாலும் சராசரி மனுஷனாக 90லேருந்து 110 ஐக்யூ லெவலில் பண்ணணுன்னா இந்த மூளைக்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட அத்தனை ஆற்றல் இருக்குது. ஏன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடியாத, உலக ஜீவராசிகளுக்கு கிடைக்கக்கூடியாத பகுத்தறிவு உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த பகுத்தறிவை பயன்படுத்து. தடைகளை உடை, நம்பிக்கை விதை. உன்னுடைய ஐக்யூ லெவல் எங்கேயோ போயிடும்.